மக்களே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க போங்க. நானும் ஒரு பெரிய யூடியூப் கிரியேட்டர் ஆகி பெரிய வீடுகள் கார்கள் எல்லாம் வேண்டி ஒரு பெரிய பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லித்தான் நினச்சி இந்த யூடியூப்புக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா, ஆனால் நிலைமையை பாருங்க. யூடியூப் இன்றைக்கு சொல்லியிருக்கிற இந்த புதிய அப்டேட் வந்து ஒரு பெரிய தலையிலான ஒரு அறிவிப்பாக தான் பார்க்க வேண்டியா இருக்குது. உண்மையிலே சரியான வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், சும்மா யூடியூபருக்கு என்ன சும்மா வீடியோ போட்டால் கிலோவில் காசு வருதுன்னு சொல்லித்தான் பொதுவாக எல்லாரும் நினச்சி கொண்டு இருந்தவன். எல்லாருமே சொல்லுவான். நானும் அப்படி தான் நினச்சேன். சும்மா வீடியோ போட்டால் காசு வரும்னு நினச்சி போட்டு தான் நானும் இந்த யூடியூப்பு கூட கால் எடுத்து வச்சு பார்த்தேன் நான். ஆனால் இப்படி ஒரு பெரிய தடை வருமானு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கிறேன். யூடியூப் ஒரு புதிய அறிவிப்பை இன்றைய தினம் வெளியீடு செய்யறதுக்கு அப்டேட் கூட சொல்லலாம். அந்த அப்டேட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது புதுசாக யூடியூப் கிரியேட்டருக்கு தான் இந்த பிரச்சனையானு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏற்கனவே யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற, அதாவது யூடியூப்பில் அங்கத்தவராக இருக்கிற நபர்களுக்கும் ஒரு பெரிய சிக்கல் உண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? பெரிய பெரிய யூடியூபருக்கு இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் தானே. அண்மையில் லண்டன்லேருந்து ஒரு ஐயா வந்து சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் சும்மா சின்ன பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி. சாதாரண ஆக்களுக்கு பெரிய பிரச்சனை, பெரிய ஆக்களுக்கு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் எங்களை மாதிரியான ஆக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது யூடியூப் கொண்டு வந்த புதிய அப்டேட்டை பற்றி தான் நான் உங்களோட சொல்ல போகிறேன். எங்கள்ட விதி யார்ட்டு சொல்லி அழுகிறது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பொதுவாகவே யூடியூப்பில் வீடியோ போடுறாக்கள் அனைவருமே யூடியூப்பில் பார்ட்னரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. என்னென்னு சொன்னால் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் யூடியூப்பில் வீடியோக்களை பதிவு செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அவ்வளோ பேரும் பார்ட்னராக கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு யூடியூப் எங்களுக்கு காசு தருவதாக இருந்தால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் இணைந்திருக்க வேணும். அதை எப்படி இணைகிறேன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் விதிமுறைகள் எல்லாம் யூடியூப் சொல்லி இருக்குது. அந்த விதிமுறைகளை நாங்கள் கடைப்பிடிச்சு தாண்டி போயிட்டோம்னு சொன்னால் மட்டும்தான் யூடியூப் எங்களுக்கு காசு தரும். எல்லாம் மாச சம்பளம் தான். அப்போ எப்படி பார்ட்னராக வரணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் யூடியூப் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ சொல்ல போகிறது உலக காலமும் இருந்த ரூல்ஸ். இனி மாற்றி இருக்கிற ரூல்ஸை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். சரி, அப்போ உலக காலம் இருந்த ரூல்ஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க வேணும். அதே சமயத்தில் 4000 வாட்ச் இருக்க வேணும். லாங் வீடியோ போட்டு 4000 வாட்ச் இருக்க வேணும். அப்படி எங்களுக்கு லாங் வீடியோ போடுறது எங்களுக்கு கஷ்டம், இல்லாட்டி எங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ தான் எங்களுக்கு பிடிக்கும், அதை தான் நாங்கள் போட போகிறோம்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஷார்ட்ஸ் வீடியோ மூலம் மொனிடைசேஷனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு வரையறை இருக்குது. கடந்த 90 நாட்களுக்குள்ளே 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேணும். 4000 வாட்ச் இருக்க வேணும். அதே சமயத்தில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நீங்கள் கடந்த 90 நாட்களுக்குள்ளே எடுத்திருக்க வேணும். இந்த இரண்டில் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்க வேணும். ஆனால் 1000 சப்ஸ்கிரைப்ன்றது அடிப்படை. தேங்க்ஸ். சரி, இப்போ புதுசாக வந்த அந்த ரூல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடந்த ஒரு வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைப், அது வந்து அடிப்படை தானே. 1000 சப்ஸ்கிரைப் இருக்க வேணும். இவ்வளோ காலமும் 4000 வாட்ச் அவராக இருந்த லாங் வீடியோ இருக்குது தானே, அது எப்படி மாறப்போகுதுன்னு சொன்னால் 8000 மணத்தியாலமாக மாறுது. அதாவது எப்படி டபுள் பண்ணியிருக்கிறாங்க, இரட்டிப்பு செய்திருக்கிறாங்க. சரி, அதுதான் அப்படி செய்திருக்கிறாங்க. நாங்கள் அதில் எடுக்காமல் சொட்ஸில் எடுப்போம்னு சொல்லி நீங்கள் சொட்ஸ் பக்கம் போனீங்களா இருந்தாலும் அங்கேயும் படுபாவிகள் சும்மா விடாமல் அதையும் கூட்டி வச்சுருக்கிறாங்க. எப்படி கூட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ காலமும் கடந்த 90 நாளில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸாக இருந்ததை கடந்த 90 நாட்களில் 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து எடுக்க வேணும்னு சொல்லி அதையும் டபுளாக்கியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த 8000 வாட்ச் அவர் இல்லாட்டி 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நீங்கள் எடுக்க வேணும். இதுதான் அவர்கள் புதுசாக கொண்டு வந்த அப்டேட். இது வந்து எத்தனாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு இது வந்து அமலுக்கு வருது. அப்போ இனி கொஞ்சம் போட்டி அதிகமாக போகுது. என்னென்னு சொன்னால், என்ன மாதிரியான கிரியேட்டர் என்ன செய்ய போயணும்னு சொன்னால், அந்த ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னாகவே நாங்கள் மொனிடைசேஷனை அந்த 4000 வாட்ச் அவர் இருக்குது தனி அதை பெற்று எப்படியாவது 4000 வாட்ச் அவர் இல்லாட்டி ஷார்ட்ஸ் மூலமோ அதை பெற்று மொனிடைசேஷனை பெற்று விட வேணும்னு சொல்லி கடுமையாக வேலை செய்ய போகிறோம். அப்படி செய்தால் தான் சரி. அப்படி இல்லாட்டி அதை தாண்டிட்டுன்னு சொன்னால் 8000 வாட்ச் அவர் எடுக்க வேணும், இல்லாட்டி 20 மில்லியன் வாட்ச் ஷார்ட்ஸ் வியூஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா? பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வந்து புதுசான இருக்கிற கிரியேட்டருக்கு தான் இந்த பிரச்சனையானு கேட்டிங்கன்னு சொன்னால், அவைகளுக்கான ஒரு சோதனை காலம் என்று கூட அதை சொல்லலாம்.
சரி, அப்போ நாங்கள் யூடியூப்பில் ஏற்கனவே பாட்டு ப்ரோக்ராமில் இருக்கிறார்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தானே, நாங்கள் ஜாலியாக வீடியோக்கள் சும்மா போடலாம், கொஞ்ச நாள் விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதையும் அவங்க கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோக்களும், அதாவது யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதே சமயத்தில் போடுகின்ற ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்ல தரமான கண்டென்ட்டாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் ஏற்கனவே மொனிட்டைசேஷன் செய்யப்பட்டிருக்கிற சேனல்களுக்கும் அவங்க கொஞ்சம் ரூல்ஸுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே மொனிட்டைசேஷன் வச்சிருக்கிறார்கள், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கும் ஒரு பிரயோசனமான உண்டு. உங்களுடைய சேனல் வந்து செயல்பாட்டு தன்மையோடு இருக்கணும். செயல்பாடுன்னு சொல்கிறது என்ன, ஆக்டிவாக இருக்கணும், சேனல் ஆக்டிவாக இருக்கணும். அப்படி ஆக்டிவாக இல்லாட்டி அது உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கலை கொண்டு வரும். இப்போ ஆக்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எப்போ கணக்கெடுக்கணும்னு சொன்னால் 2027 ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அது கணக்கிட்டு பார்ப்பாங்க. கடந்த 365 நாட்களில் 1000 வாட்ச் அவர் லாங் வீடியோ நீங்கள் எடுத்திருக்க வேணும். அப்படி இல்லாட்டி கடந்த 90 நாட்களுக்குள்ள 1 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்குது தானே, அதை நீங்கள் எடுத்து வச்சிருக்க வேணும். சரி, அதுதான் இல்லாட்டியும் நீங்கள் கடந்த 90 நாட்களுக்குள்ளே 2 லாங் வீடியோவாவது போட்டிருக்க வேணும். சரி, அதுதான் நீங்கள் போராட்டியும் பிரச்சனை இல்லை, 5 ஷார்ட்ஸாவது போட்டிருக்க வேணும். இப்போ கடந்த 90 நாட்களுக்குள்ளே 5 ஷார்ட்ஸாவது போட்டிருக்க வேணும். அப்போ இவ்வளவும் இந்த குறிப்பிட்டதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களோட சேனல் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னால், அதை நான் இப்போ சொன்ன விடயங்களை நீங்கள் கடந்த 3 மாதத்துக்குள்ளே யூடியூப் பார்த்துட்டு ஆக்டிவில் இல்லை சேனல் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 3 மாத கால அவகாசம் தரும். அப்போ அந்த 3 மாத கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் மீண்டும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கடந்த 365 நாள் அதுக்குள்ளே 1000 தகுதி வாய்ந்த வாட்ச் அவர் இருக்கணும். அதாவது 1000 வாட்ச் அவரை நீங்கள் எடுத்திருக்க வேணும். அப்படி இல்லாட்டி கடந்த 90 நாட்களில் 10 லட்சம் ஷார்ட்ஸ் வியூஸை வந்து நீங்கள் எடுத்திருக்க வேணும். இது வந்து யூடியூப் சொல்லுகின்ற விதிமுறை, சரியா? அப்போ நீங்கள் ஆக்டிவில் இருக்க வேணும்னு சொல்கிறது முக்கியமானது. ஆக்டிவில் இருக்கிறது அது வந்து பெரிய கஷ்டமான வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 2 வீடியோஸ், மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ போட்டிங்கன்னு சொன்னாலே உங்களோட சேனல் ஆக்டிவில் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு 5 ஷார்ட்ஸ் வீடியோவாவது போட்டு விட்டிங்கன்னு சொன்னால், அதாவது 3 மாதத்துக்கு 5 ஷார்ட்ஸ்ன்றது சும்மா சாதாரணமான ஒரு விடயம், அதை போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் கூட உங்களோட சேனல் ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லி யூடியூப் எதிர்பார்க்கும். அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆக்டிவில் இல்லைன்னு சொல்லி யூடியூப் எதிர்பார்த்துச்சுன்னு சொன்னால் அது இப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு சொன்னால் கடந்த ஒரு வருஷத்தில் 1000 வாட்ச் அவர் நீங்கள் காட்ட வேணும். அப்படி இல்லாட்டி கடந்த 90 நாட்களுக்குள்ளே 10 லட்சம் ஷார்ட்ஸ் பார்வைகளை வந்து நீங்கள் காட்ட வேணும். இது வந்து கொஞ்சம் கடினம்தான். அப்போ அதனால் நீங்கள் ஆக்டிவில் இருந்துட்டு போங்களேன், அது உங்களுக்கு நல்லதானே, இலகுவான வேலை. நான் ஏற்கனவே சொன்ன 4 விஷயத்தில் ஒன்றையாவது செய்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட சேனல் ஆக்டிவில் இருக்கும், சரியா? அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் யூடியூப்பில் தொடர்ந்து பயணிக்கலாம், தொடர்ந்து கோடிகளில் சம்பாதிக்கலாம். ஒரு அடித்தான் பார்ப்போம் என்ன. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.